வணக்கம் உறவுகளே. இன்று ஒரு குறள், அதாவது நாங்கள் குறள் பார்த்து கொண்டிருக்கிறோம். மனத்தின் அமையாதவரை எனைத்தொன்றும் சொல்லினால் தேறற்பாற்றன்று. அதாவது மனத்தின் அமையாதவரை எனைத்தொன்றும் சொல்லினால் தேறற்பாற்றன்று. அதாவது வள்ளுவர் பெருமான் என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னால், மனத்தின் அமையாதவரை, அந்த மனம் வேறு, மனம் அமையாதவர்கள், மனம் வேறு செயல் வேறாக, மனதில் சொல்வதொன்று செய்வதொன்று சொல்வ அவன் சொல்றொன்று செய்கிறோண்டு அவன் கதையை கேட்டுருக்கிறேன், அவன் போய் கதைப்பான், அப்படித்தான் கதைப்பான், அவன் ஒன்றும் செய்ய மாட்டான்னு சொல்லுவோம். அப்போ அது மாதிரி மனம் வேறு, அவர் மனம் வேறு செயல் வேறாக இருப்பவர்களின் வார்த்தைகளை நம்பி, அவர்களுடைய வார்த்தைகளை நாங்கள் நம்பி எந்த ஒரு தெளிவான முடிவையும் எடுக்க இயலாது சொல்றேன். ஆகையினால மனம் தெளிவாக இருக்கணும், எல்லாம் உண்டா இருக்கணும். இதை நினைச்சது இது நினைச்சதை செய்யணும் என்று சொல்லணும், சொன்னது நினைச்சதை செய்திடணும், நல்ல செயலாக நினைக்கணும், நல்லதை செய்திடணும், அதுதான் உண்மை. அப்போ மனது இப்போ இவர்கள் என்ன சொல்றாருன்னா, மனம் வேறு செயல் வேறாக, மனம் உண்டாக இருக்கும், அவர்களுடைய செயல் வேறு உண்டாக, சொல்லதொன்று செய்வதொன்று. அப்போ இந்த மனம் வேறு செயல் வேறாக இருப்பவர்களின் வார்த்தைகளை நம்பி எந்த ஒரு தெளிவான முடிவை நாங்கள் எடுக்க முடியாது. நாங்கள் தெளிவான முடிவு எடுத்து போட்டால் அவன் நாளைக்கு வந்து மற்றதான் செய்வான். அப்போ இவனை நம்பி நாங்கள் எடுத்து எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். ஆகையினாலே சரியான முடிவெடுப்பவர்கள், சொல்லதை செய்பவர்கள், மனம் ஒன்றும் செயல் ஒன்றும் ரெண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும். மனமும் செயலும் ஒன்றாக இருப்பவர்களிடம் எதையும் கதைக்கலாம். மனம் ஒன்று செயல் ஒன்றாக இருப்பவர்கள்ட்ட நாங்கள் கதைச்சு எந்த ஒரு முடிவையும் தெளிவான முடிவையும் எடுக்க முடியான்னு சொல்லிக்கிறேன். அதான் மனத்தின் அமையாதவரை என்னை தொன்றும் சொல்லினால் தேறற்பாற்றன்று அன்று செய்ய முடியாது. நன்றி.